கோபிநாத் சின்னத்திரையோட சமத்துவ புரட்சியாளர் அப்படின்னு பாக்குறாங்க. அதை விட்டுட்டு கோபிநாத் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிய, குறிப்பிட்ட சமூகத்தை அசிங்கப்படுத்துறீங்களே. ஒரு நிமிஷம், அவரு ப்ரொஃபஷனலா அவரு சமூக புரட்சி ஆகட்டும், என்ன வேணா அவர் பணத்துக்காக என்ன வேணா செய்யலாம். ஆனால் அவர் பர்சனல் லைஃப்ல அவர் செட்டியார்னு போட்டுக்கிறதுல யாரு தெளிவா இருக்காரு. அவருக்கு ஜாதி இருக்கு, அவரும் ஜாதி காட்டுற பாக்குறாரு. கோபிநாத்தை உங்களால ஒரு ஜாதி அடையாளத்தோட தான் பார்க்க முடியும்னா சதா நாடார் யாருன்னு ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆயிரும். சதா நாடார் இவ்வளவுதானா? சதா நாடார் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு என்னைக்கு கூட இருக்கிறவன் தான் நாடாருங்கிறது என்னோட அடையாளத்துக்கு மட்டும்தான், அரசியல் அங்கீகாரத்துக்கு மட்டும்தான் நான் உபயோகிக்கிறேன்னு எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன்.